ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. வரும் நாட்கள் ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு மெயினான 5 காரணங்கள் இருக்கு. அது நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது தெரிய வரும். டெக்னிக்கலா மற்ற நியூஸஸ், ஆப்ஷன் செயின் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். ட்ரம்ப் வார்ன் பண்ணியிருக்காரு நெட்டன்யாகுவை, லெஃப்ட் அலோன் அகெயின்ஸ்ட் ஈரான், உங்களை தனியா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியதாக நியூஸ் 18ல வந்திருக்கு. அதே மாதிரி யூ வில் பி ஆன் யுவர் ஓன். அது இவ்வளவு நாளா ட்ரம்புக்கு பின்னாடி நின்று தானே ஒளிஞ்சுக்கிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு நெட்டன்யாகு. அதுதான் சொல்றாரு, இனிமே உன்னை தனியா வெளியே எடுத்து விட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டு இருக்கிறதாக அல்ஜசீரா ஒரு ஃப்ரெண்டு கூட போயிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா அவன் தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தாண்டா விட்டுட்டு ஓடி வருவாங்களா, அந்த மாதிரி இந்த விஷயம் போயிட்டு இருக்குது. ட்ரம்புக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதாவது யுஎஸ் கோர்ட் சொல்லியிருக்கு H-1B விசா காரணமாக, அதாவது $100,000 அது ஃபீஸ் கட்டணும்னு இருந்ததுல, இதை ஜட்ஜ் சொல்லியிருக்காப்புல அன்லாஃபுல்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இதை ட்ரம்ப் அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு, கிரேசி ஹர்ட் ஃபார் கண்ட்ரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. அங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரைட்டா, சரி. இப்ப நம்ம இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் இன்னும் லெபனான்ல பாம்பு போட்டுட்டே இருக்குது. ட்ரம்ப் வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் பாம்பு போட்டுட்டு இருக்கு. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. ட்ரம்ப் சொல்றாரு, டீல் இன் அவர்ஸ், கொஞ்சம் ஒரு சில துளிகள்லயே டீல் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இது அல்ஜசீரா டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. சோ ஒரு பக்கம் டீல் முடியுதுன்னு சொல்றாரு, இது எவ்வளவு நாளாவது சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் லெபனான் அடிச்சிட்டு இருக்காங்க. இது மாறி மாறி இருக்கு. இது ஒரு நிலைத்தன்மை இல்லை. ஜியோ பொலிட்டிக்ஸ் மார்க்கெட்டும் அதே தான் மாறி மாறி போயிட்டே இருக்குது. இது ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல யுஎஸ் உடைய ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருக்கு. ட்ரம்ப் பைலட்ஸ் ஆர் சேஃப்னு சொல்லியிருக்காரு. இது ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. ஈரான் வார்ன் பண்ணிருக்கு, நீங்க எல்லை மீறினா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் பிளானிங் 1.5 ட்ரில்லியன் சாங்ஷன் ஹிட் ஆன் ரஷ்யா. இது அல்ஜசீரால வந்திருக்கு. ஏண்டா ரஷ்யா உக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா, இது காரணமாக சொல்றாங்க. அதே மாதிரி யுக்ரைன் ஆயில் சைட்டை ஸ்ட்ரைக் பண்ணிருக்கு. ரஷ்யாவில் உள்ள ஆயில் ஸ்ட்ரைக்கை இது டெலிகிராம் ஹார்மோஸ்ங்கிற ஒரு இதுல வந்திருக்கு. அதே மாதிரி நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ஸ்பெண்டிங் ரெக்கார்ட் ஹை சைனாக்கு. நம்ம இந்தியா கூட இப்ப 12 வார்ஹெட்ஸ் இது பண்ணிருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். சைனா ரெக்கார்ட் ஹை பண்ணிருக்கதா என்டிடி வந்திருக்கு. இந்தியா இப்ப 12 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இந்தியா 2.8 பில்லியன் நியூக்ளியர் வெப்பனுக்காண்டி ஒதுக்கி இருக்கிறது நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. இந்தியா ஒதுக்கி இதோட சேர்த்து 190 வார்ஹெட்ஸ் இந்தியாட்ட இருக்கு. சைனா கிட்ட 620, ரஷ்யா கிட்ட 5420, அமெரிக்கா கிட்ட 5042. அமெரிக்கா விட ரஷ்யா கிட்ட தான் அதிகமான வார்ஹெட்ஸ் இருக்கு, நியூக்ளியர் வார்ஹெட்ஸ். அதே மாதிரி சைனா 13 பில்லியன் ஒதுக்குறாங்க நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், ரஷ்யா 12 பில்லியன் ஒதுக்குறாங்க. ஆனா அமெரிக்கா 69 பில்லியன் ஒதுக்குது. சுண்டக்காடான இஸ்ரேல் பாத்தீங்கன்னா 90 வார்ஹெட்ஸ் இது பண்றாங்க. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் லிஸ்ட்லயே இல்ல. 1 பில்லியன் அது ஒதுக்குறாப்ல. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கிறது. அடுத்து சைனால 5 வருஷத்துல இல்லாத ஹை growth இருக்கு. யுஎஸ்க்கு அந்த எக்ஸ்போர்ட் பண்றது. இது சிஎன்பிசில வந்திருக்கு. பாருங்க, இவ்வளவு பிரச்சனையிலையும் பாருங்க சைனா அந்த இதுல காரியத்துல கண்ணா இருக்கிறாருப்பாங்க. அதே மாதிரி வோடாஃபோன் ஐடியா ஸ்டாக் ஜம்ப் பண்ணிருக்கு, நேர்லி 3% மேல. பாம்பே ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காப்ல ₹2111 கோடி ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் காண்டி. ஃபர்ஸ்ட் 5 மந்த் டிஐஸ் 4 லட்சம் கோடி ஈக்விட்டி ஷேரை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க நியூஸ் வந்திருக்கு. இது எஃப்ஐஸ் வித்து தள்ளி அவுட் ஆயிருக்காங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா, அடுத்தது அதானி கிரெயின் ஷேர் 3% அதிகமாச்சு. ஏன்னா அதானி ஷேர் நம்பர் 1 ஆனாரு. இது 3200 கோடி பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸ்டாக் 52 ஹைய கிரியேட் பண்ணிருக்கு. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 5% இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. வின்னிங் கீ கொல்கத்தா போர்ட் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட். சரியா, காலையிலேயே கிஃப்ட் நிஃப்டி டவுன்ல ட்ரேட் ஆனதுனால டெலிகிராம்ல கேப் டவுன் சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். சார்ட்டுக்கு போயிடலாம். 5 மினிட்ஸ் மாத்திடுறேன். எஸ், இங்கதான் நேற்றைய க்ளோஸ் 23,123. இன்றைய ஓபன் 23,259. 130 பாயிண்ட்ஸ் கேப் அப் தான் ஆச்சு. அதுல இருந்து மடன்னு கீழே விழுந்தது. விழுந்துட்டு 11:25க்கு 23,104ங்கிற ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. 150 பாயிண்ட்ஸ் டவுனு. அதுல இருந்து மறுபடியும் மடமடன்னு ஏறிச்சு. 3:30 மணிக்கு 23,257, 150 பாயிண்ட்ஸ் அப். டவுனு அப்பு வி ஷேப்ல இன்னைக்கு மார்க்கெட் நடந்து முடிஞ்சு. நேத்து வி தலைகீழா போட்ட மாதிரி இன்னைக்கு வி, அதாவது நேற்றுக்கு ஆப்போசிட்டா அப்படியே நடந்து முடிஞ்சது. டே கேண்டலுக்கு மாத்துறேன். இதுதான் இது ஒரு நம்ம 2வது ரீசன் வச்சுக்கலாம். மார்க்கெட் இன்டிசிஷன்ல இருக்குது.
இது ஒரு ரெண்டாவது காரணம். மேல போகுது கீழே வருது, கீழே போகுது மேல வருது. இது வந்து இன்னைக்கு ஓப்பன் நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஓப்பன் 23,259, ஹை 23,279, லோ 23,104, க்ளோஸ் 23,242, 170 பாயிண்ட்ஸ் ஹேங்கிங் மேன் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு நேத்தையோட 119 பாயிண்ட்ஸ் 0.5% அப். நேத்து டவுன் ஆச்சு, இன்னைக்கு அப்பா இருக்கு. டாப் கெய்னர் இன்னைக்கு இண்டிகோ 4% அப், ஜியோ ஃபைனான்ஸ் 2.5% அப். நேத்து ஜியோ ஃபைனான்ஸ் டவுன் ஆச்சு, இன்னைக்கு அப்பா இருக்கு. ஹெச்எம் மோட்டார் 2% அப், ஸ்டேட் பேங்க் 2% அப். டாப் லூசர் ஓஎன்ஜிசி 2% டவுன், டைட்டான் 2% டவுன், என்டிபிசி 1.5% டவுன், பவர் கிரிட் 1.5% டவுன். ஹெவி வெயிட் ஸ்டேட் பேங்க் 2% அப், ஐசிசி பேங்க் 2% அப், ரிலையன்ஸ் 0.5% அப், பிஎஸ்யூ பேங்க் இன்னைக்கு 3.5% அப், பேங்க் நிஃப்டி 2% அப், ரியல் எஸ்டேட் 1.5% அப், மைக்ரோ கேப் 1.5% அப், ஸ்மால் கேப் 1.5% அப். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நிப்டிக்கு மாற்றமா நடந்திருக்கு ட்ரேடு. கீழே 54,242 டு 55,318, 900 பாயிண்ட்ஸ் அப்ல போயிடுச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தவிர பாக்கி எல்லா பேங்குமே கிரீன். இன்னைக்கு 55,500ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட் வந்து 53,000. நேற்றைய விட 2% அப் ஆகி 1,130 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு அப்பா இருக்கு. ஓகே. கோல்ட பொறுத்தவரை இன்னைக்கு போர்ட் ரேட் வந்து 14,200, நேற்றைய விட ஒரு 130 பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. சில்வர் அதே தான் மெயின்டைன் ஆகுது 270. இதே இடத்துலதான் இங்க பாருங்க 4,350ங்கிற இடத்துலதான் 3 நாளா தயங்கிட்டு இருக்கு. அந்த இடத்த உடைக்க முடியாம, ஏன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே வருதா இல்ல திரும்பி மேல போதாங்கிறது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சில்வர் சேம் அதே தான் மெயின்டைன் பண்ணுது. 3 நாள் அதே இடத்துல தான் நின்றுருக்கு 68.5ங்கிற இடத்துல. யூஎஸ் ஆயில் 90க்கு கீழே ட்ரேட் ஆகுது. ஏன்னா ட்ரம்புடைய தலையீடு காரணமாக. பிட்காயின் அதே தான் இறங்கி கிடக்குது 62,600 காரணமாக. குளோபல் மார்க்கெட் இது மூணாவது பாயிண்ட். நேற்று வந்து ஃபுல்லா இதா இருந்துச்சு, ரெட்டா இருந்தது. இன்னைக்கு வந்து எல்லாம் கிரீனா இருக்கு. இது பாருங்க, யூஎஸ் மார்க்கெட் கிரீனு, இங்கிலாந்து எஃப்டிசி ஒரு 0.25% டவுனு, பாக்கி எல்லாமே கிரீனு. ஜப்பான் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே கிரீனு. ஹாங்காங் ஹேங்கர்ஸ் தவிர பாக்கி எல்லாமே கிரீனு. ஜாக்கிரதை இந்தோனேஷியா பாருங்க 7% அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கு. ஒரு இன்டிசிஷன் காரணமாக ஒரு நாள் அப் ஒரு நாள் டவுனா போயிட்டு இருக்கு. அடுத்தது ஈவென்ட்ஸ் பொறுத்தவரை இன்னைக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் டேட்டா யூஎஸ் இது வர வேண்டியிருக்கு. அது முக்கியமான டேட்டா இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் செயின் இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆன இன்னைக்கு வந்து கீழே வந்துட்டு மேல போச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பார்க்கும்போது பிசிஆர் ரேஷியோ 11.06, இந்த பக்கம் 10.045, பிசிஆர் ரேஷியோ 1.05 காமிக்குது. சோ இது ஒரு நியூட்ரலுக்கான அறிகுறி தான். இது நம்ம வந்து ஒரு 4வது பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்தியா விக்ஸ் பாத்தீங்கன்னா நேற்று 8% அப் ஆச்சு, இன்னைக்கு 8% டவுன் ஆச்சு. இது வந்து ஒரு அப் டவுன் போயிட்டு இருக்கு. ஃபியர் இருக்கு, பயம் போகுது. பயம் வருது, பயம் போகுது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ரைட்டா. அடுத்தது சில லைவ் மார்க்கெட் பார்த்துட்டு டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுவோம். கடைசியில கன்க்ளூஷன் பார்ப்போம். பிரேக்கிங் நியூஸ்: எமிரேட்ஸ் will not cut flights despite regional tension. எமிரேட் ஃபிளைட் as usual போகுங்கிற மாதிரி சொல்றாப்ல. டெத் ஆல் இஸ்ரேல் அட்டாக் டயர் ரைசஸ் 928 injured. அதாவது லெபனான்ல இப்போ சமீபத்து தாக்குதல்ல 9 பேர் இறந்திருக்காங்க. டயருங்கிற சிட்டில 28 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையை சென்ட்ரிகாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே மாதிரி நெட்டன்யாஹு லைவ் ப்ராஜெக்ட் ஈரான் கேஸ் ரிட்டர்லி ஃபெயில்டு. ஹெஸ்புல்லா கால்ஸ் லெபனீஸ் அத்தாரிட்டி டு கரெக்ட் த ரிலேஷன் வித் ஈரான். இஸ்ரேல் ஆர்மி கிளைம்ஸ் கில்லிங் 2 பாலஸ்தீனியன் கமாண்டர்ஸ் டு காசா. முக்கியமான செய்திகள். ஓகே, வாட் எவர் ட்ரம்ப் டெல்ஸ் நெட்டன்யாஹு will have to do அப்படிங்கிற அனலிஸ்ட் சொல்றாங்க. ஓகே, லெபனீஸ் ரெஸ்கியூஸ் எவாக்குவேட்டிங் எல்டர்லி டயர் ஆஃப்டர் இஸ்ரேலி த்ரெட்ஸ். ஓகே, பிரச்சனை முடியல அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா. அடுத்தது நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணிடுவோம். எஸ், நிப்டி 50 எஸ் பெருசு பண்ணிடுறேன். இதுதான் ஏற்கனவே நம்ம வரைஞ்சி வச்சதுதான். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு கீழே ஒரு ஹேமர் கேண்டில் நேற்று போட்டுச்சு. இன்னைக்கு அதுக்கு தலைகீழ கேண்டில், அதாவது ஹேங்கிங் மேன் கேண்டில். இந்த இடத்த நான் ரவுண்ட் பண்ணியிருந்தேன், நேற்று ரவுண்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டா நடந்துட்டு கீழே வராம மேல போயிடலாண்டு இப்போ அப்படிதான் நடக்குது கிட்டத்தட்ட. அதாவது பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் நடந்து வந்தது. இப்போ மறுபடியும் மேல் நோக்கி ரிஜெக்ஷன் கேண்டில் நடந்திருக்கு. புல்ஸ் உடைய ரிஜெக்ஷன் கேண்டில் நடந்திருக்கு. இப்போ பையர்ஸ் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு. இது அப்படியே மேல் தூக்கி போறதுக்கு முக்கியமான நியூஸ் எதிர்பார்க்குது. எஃப்ஐஸ் உடைய பம்பிங்கையும் எதிர்பார்க்குது மார்க்கெட். ஆனா எங்க எஃப்ஐஸ் பம்ப் பண்றாங்க அந்த பாருங்க. எஃப்ஐ ஆக்டிவிட்டியை பாருங்க. நேத்து 5,555 கோடி வித்திருக்காங்க. 8,776, 4,447, 5,616, 8,362, 3,910. ஒரு மாசம் ஃபுல்லாவே 10,000 கோடி வித்தாலே பெரிய விஷயமா முன்னாடி பேசப்படும். இப்போ ஒரு நாளைக்கே அந்த இதை வித்துட்டு போயிடறாங்க. எங்க போய் எதுல போய் முடிய போதோ தெரியல.
ஓகே, இப்போ இஸ்ரேல் ஃபோர்ஸ்ட் டிஸ்பேண்ட் ஆஃப் சவுத் லெபனான். இது பாருங்க, மக்கள்லாம் மூட்டு முடிச்சோட வெளியேறாங்க சவுத் லெபனான் விட்டு. ஓகே, அடுத்தது நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. சோ மார்க்கெட் முக்கியமான இது எதிர்பார்த்து இருக்கு. ஆனா இப்போதைக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள அறிகுறி இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஜியோ பாலிட்டிக்ஸ் அப் அண்ட் டவுனா இருக்கு. ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து போர்லங்கிறாரு, ஒரு பக்கம் லெபனான் தாக்கிட்டு இருக்காப்ல. ரெண்டாவது ஆப்ஷன் செயின் ஒரு நியூட்ரல் சொல்லுது, பிசிஆர் ரேஷியோ 1.05 சொல்லுது. மூணாவது வந்து இந்தியா விக்ஸ் ஒரு நாளைக்கு அப், ஒரு நாளைக்கு டவுன், ஒரு நாள் பயம், ஒரு நாள் பயம் இல்லை, அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் குளோபல் மார்க்கெட் ஒரு நாளைக்கு கிரீன், ஒரு நாள் ரெட், இந்த பிரச்சனை காரணமாக. அப்புறம் வந்து கேண்டில்ஸ், இன்னைக்கு இந்த கேண்டில்ஸ் பாருங்க, ஹேமர், அப்புறம் வந்து ஹேங்கிங் மேன், அதாவது நான் டெக்னிக்கலா சொல்றேன், இது எல்லாமே இன்டிசிஷன் கேண்டில்ஸ். அதனால ரேஞ்ச் மார்க்கெட் தொடருமோங்கிற ஒரு ஐயா இருக்கு. முக்கியமான நியூஸ் மார்க்கெட் எதிர்பார்க்குது, எஃப்ஐஸ் உடைய ஆக்டிவிட்டியை மாற்றத்தை எதிர்பார்க்குது. ரைட்டா? இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.